உங்களுக்கு ஒண்ணு ஆகலையே? எனக்கு ஒண்ணும் ஆகல. நான் சொல்றத முதல்ல கேளு. நீங்க என்ன சொல்ல போறீங்கன்னு எனக்கு தெரியும். அத சொல்றதுக்கு முன்னாடி செய்யறது எனக்கு பெருமை. டேய் கல்கி, உன்னை இங்கே வெட்டி கூறு போட்டுடா. நான் சொல்றது ஒரு நிமிஷம் கேளு. கலபரி. அவன் காலடி. ஐயோ குட்டி. நீ சொல்ல போறா. கொஞ்ச நாள் போட மாமா இது பண்ணாதடா. நான் எங்க அடிக்கிறேன்? அவரு தான் அடிக்கிறாரு. அவரு புடி. மன்னிச்சிருப்பா. யாரடி மாமா? ஆச்சி வாயை வச்சிரும். போடி அந்த பக்கம். அப்பா நான் சொல்றது ஒரு நிமிஷம் கேளுங்கப்பா. நான் சொல்றத கேளுங்க. இப்போ நான் சொல்றத கேளுங்க. அவனை விடுங்கடா. ஏய் அவனை விடுங்கடா. நான் சொல்றத கேளுங்கடா. அவனை விடுங்கடா. ஜோசப் கண்ணி தாத்தா கண்ணி எவ்வளவு நாள்ப்பா அதே விஷயத்தை நம்பிட்டு இருக்க போற? ஏதோ உங்களுக்கு ஒரு வாட்டி நடந்துச்சுன்னு ஏன்பா என் வாழ்க்கையை கெடுக்குறீங்க? தோ பாண்டி, அவன் வாழ்க்கையை நீங்க தானே கெடுத்தீங்க. எங்க உங்க அப்பா? அவர் வரல? நீங்க 2 பேர் சேர்ந்து அவன் வாழ்க்கையை நாசம் பண்ணீங்க. அந்த பொண்ணை பத்தி கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தீங்களா? அதானே, அதை பத்தி உங்களுக்கு என்ன கவலை? எனக்கு தண்ணி எனக்கு தண்ணி சீக்கிரவாடி. ஐயா, இங்க என்ன நடக்குது? நீங்க பாட்டு சர்பத்து குடிச்சிட்டு இருக்கீங்க. இவனை என்ன பண்ணலாம் சொல்லுங்க. ஏண்டா, நான் நெஞ்சு வலி வந்து இவ்வளவு நேரமா துடிச்சுக்கிட்டு இருக்கேன். யாராவது கவனிச்சிங்களா? இந்த புள்ளதாடா வந்து கவனிச்சிச்சு. இவங்க சேர்ந்தா தான் நான் செத்துருவேன்னு இப்படி சண்டை போட்டு வன்மத்தில் இருக்கீங்களடா. இவங்களை வாழ விடுங்கடா. இவங்களை வாழ விடுங்கடா. என்னடா சொல்ற? அது எப்படி விட முடியும்? சித்தப்பா, தாத்தாக்கு ஏதோ சரியில்லைன்னு நினைக்கிறேன். இவதான் ஏதாவது பண்ணி மயக்கி இருப்பா. உங்கடா பொசகட்ட பசங்களா, நான் என் பொண்டாட்டியை தவிர யாருக்கும் மயங்க மாட்டேன். உனக்கு இப்போ என்ன? உனக்கு அந்த பொண்ணோட சேர விடாம வேற கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. அதுக்கு நீ சண்டை போட்டியாடா? உன் அப்பன் பேச்சை கட்டிக்கிட்டு தலையாடிக்கிட்டு தானே நின்ன. காதலில் ஜெயிக்கணும்னா சண்டை போட்டு தாண்டா ஆகணும். சண்டை போட்டால் தான் ஜெயிக்க முடியும். அவன் சண்டை போட்டான், ஜெயிச்சிட்டான். அவனையாவது வாழ விடுங்கடா. ஐயா, என்னையா சொல்றீங்க? இருந்தாலும் நம்ம பரம்பரையில் இதெல்லாம் எப்படி? என்னடா மயிறு பரம்பரை? சாக போற கிழவனுக்காக வாழ போற இவங்களேடா படுத்துறீங்க. இவங்க சேர்ந்தா நான் செத்துருவேன்னா நான் சந்தோஷமா செத்துருவேன்டா. இவங்களுக்கு நடுவுல எவனாவது குறுக்க வந்தா நானே அருவா கம்பை எடுத்து உங்க எல்லாரையும் சாகடிச்சிருவேன். டேய் கல்கி, நீ போடா போ. நீ நல்லபடியா வாழ்ந்துக்க. டேய் பாண்டி, நீ கூட இருந்து எல்லாத்துக்கும் ஏற்பாடு பண்றான். போடா போங்கிறல்ல. சரி தாத்தா, வெளியே போட. என் தள்ள மட்டும் ஆயா மாதிரி ஒண்ணு கட்டி விட்டு இவனுக்கு தாய் பாஸ் ஆடுறானுங்க. நீயும் போ. சந்தோஷமா இருக்க. தெரியல இவனுங்கண்ணா ஆளுகளும் தூங்க தூக்கி நிக்கிறானுங்க. சரி எல்லாருன்ட்டு போறாங்க. தாத்தா இப்ப பரவாயில்லையா? எனக்கு ஒன்றும் இல்லைம்மா. நெஞ்சு வலின்னு சும்மா ஒரு நாடகம் போட்டேன். அதை போய் அப்படியே நம்பிட்டானுங்க பார்த்தியா முட்டா பசங்க. ஏய் கமலா, வெளியே வாடி. சொல்ற அம்மாடா. ஏண்டி வீட்டை விட்டு ஓடிட்டு தைரியமா ஊருக்குள்ள சுத்திட்டு இருக்கியா? மரியாதையா வந்துரு. ஆண்டி, இப்பதான் ஒரு பெரிய பிரச்சனை முடியுது. நீங்க போயிட்டு 2 hours கழிச்சு வாங்க. நாங்க ரெஸ்ட் எடுக்கணும். பிரச்சனை பண்ணானோ. ஆமாம்மா, தயவு செஞ்சு சொல்றத கேளு. நீ முதல்ல கிளம்பு. எனக்கெல்லாம் நீ சரிப்பட்டு வரமாட்ட. உங்க அப்பாட்டியே சொல்றேன். ஏங்க வந்து என்னன்னு கேளுங்க. அவன் சொல்லிட்டு இருக்கா. துளிர்விட்டு போச்சா? வாடி வெளியா. கொள்ளைக்கு போனது இந்த வேலைக்காடா. நீ மட்டும் சித்திய சிக்கனு புடிச்சிட்டு டேய் என்னடா இதெல்லாம்? தங்கச்சி ஆகிட்டல. தாத்தா